அதாவது ஆண்டவன் அப்படின்னு சொல்லும்போது இப்ப வரப்போறது வந்து ஆடி மாசம். ஆடி மாசம்னா என்ன? ஆடி மாசத்தோட சிறப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. இப்ப ஆடி மாசம்னு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாள் வந்து கொண்டாடப்படுற நாள். வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா கரகம் ஜோடிக்கிறது, 2வது நாள் பாத்தீங்கன்னா அந்த கங்கை தட்டி சாமிங்களை வர வச்சு கேள்வி கேட்பாங்க, குறி கேட்பாங்க. 3வது நாள் பாத்தீங்கன்னா அந்த கூழ் ஊற்றுவாங்க. இந்த 2 நாள் பண்ணிட்டு அந்த 3வது நாள் ஏன் கூழ் ஊத்துறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் அந்த கதையை எடுத்தேன். இது ஒரு கதையே ஹிஸ்ட்ரியே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எதனால் கூழ் ஊற்றுறாங்க, எதனால் இந்த கவுச்சியெல்லாம் படைக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த கவுச்சி எதனால் படிக்கிறாங்க, முட்டைக்கு ஒரு ரீசன் இருக்குது. முட்டை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய தங்காமல் கருவே நிற்காமல் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த ஆடி மாதம் வந்து நைட்டு 12-1 மணிக்கு கும்பம் போடுவாங்க. அந்த கும்பத்தில் வந்து முதல் பொடியை அவங்களுக்கு தான் தருவாங்க. சாப்பாடுலாம் தர மாட்டாங்க. அந்த ஒரு முட்டையை மட்டும் எடுத்து கொடுப்பாங்க. அந்த முட்டையை சாப்பிட்டோன்னா அடுத்த ஆடி மாதத்தில் குழந்தையோட வந்து நிற்கும். ஏதாவது ஒரு வேண்டுதல், என் வீட்டில் நல்லது நடக்கணும், ஒரு கல்யாணம் நடக்கணும், எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டி வைக்கிறது தான் அந்த கருவாடு. இது கோயிலில் மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக ஒரு வீட்லேயே சரி இலை போடுறோம் பார்த்தீங்களா, வைக்கோல் போடாமே இலை போடுவோம். இலை போட்டு அந்த இலை கீழே ஒரு கருவாடு தள்ளி சுட்டு வச்சு நம்ம என்ன மனசார யார் வேண்டாங்களோ அவங்க தான் அதை வைக்கணும். வேண்டி வச்சோன்னா நம்ம என்ன நடக்குமோ அடுத்த வருஷத்துக்குள்ள. இந்த ஆடி மாசம் மீறி தம்பதிகள் ஒண்ணு சேர்ந்துட்டா சித்திரை மாசம் குழந்தை பிறக்கும், சித்திரை மாசம் பிறக்கிற குழந்தை வந்து அப்பனை முழுங்கிடும்ன்றாங்க. இதெல்லாம் உண்மையா இல்ல என்னது? வணக்கம் மக்களே, நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நம்மளோட சேனல்ல இவரோட வீடியோஸ் நம்ம நிறையவே பார்த்திருக்கோம். லெட்ஸ் வெல்கம் பால் முனீஸ்வரன். வணக்கம் சார். வணக்கம். அதாவது ஆண்டவன் அப்படின்னு சொல்லும்போது இப்ப வரப்போறது வந்து ஆடி மாசம். ஆடி மாசம்னா என்ன? ஆடி மாசத்தோட சிறப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. இப்ப ஆடி மாசம்னு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாள் வந்து கொண்டாடப்படுற நாள். வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா கரகம் ஜோடிக்கிறது, 2வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த கங்கை தட்டி சாமிங்களை வர வச்சு கேள்வி கேட்பாங்க, குறி கேட்பாங்க. 3வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த கூழ் ஊற்றுவாங்க. இந்த 2 நாள் பண்ணிட்டு அந்த 3வது நாள் ஏன் கூழ் ஊற்றுறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த கூழ் எதனால் ஊற்றுறாங்க, எதனால் ஊற்றுனா எதனால் பயன். சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூழ் ஊற்றுறது வந்து கல்யாணம் ஆகிறதுக்கும் வீட்டில் ஊற்றுவாங்க. இந்த மாதிரி ஆடி விசேஷ நாள்லையும் கூழ் ஊற்றுவாங்க. இந்த கூழ் ஊற்றுனா என்ன நன்மை? இந்த நன்மை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அம்மன், அதாவது நம்ம அந்த அங்காள அம்மன் மலையனூர் அந்த அம்மன் வந்து முத்து போட்டாங்க எல்லாருக்குமே. ஒரு ஏரியா எல்லாருக்கும் முத்து. அந்த முத்து வந்து நம்மளால யாராலேயே தாங்க முடியாது, மனுஷனாலே தாங்க முடியாதான். முதல்ல கடவுளுக்கு போட்டாங்க, பிரம்மனுக்கு, விஷ்ணுக்கு, சிவனுக்கு. கடைசியில யம தர்ம கோட்டைக்கே போனாங்க. யம தர்ம கோட்டையில வந்து எப்படி போறாங்கன்னா இந்த கூடை ஒன்று வச்சுக்கின்னு பெரம்பு ஒன்று வச்சுக்கின்னு போயிட்டு கூப்பிட்டு பேசுறாங்க. இதுக்கு என்னதான் பரிகாரம் அப்படின்னு கேட்கவே இந்த கூழோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா யார் ஊத்துறாங்க, யம தர்மம் தான் ஊத்துறாரு. யம தர்மம் ஊத்துற கூழ் தான் ஆடி மாசம் கூழ். யம தர்மம் ஊத்தவே வந்து நான் வந்து இது நம்மளாலே தெய்வத்தாலேயே தாங்க முடியலையே, மனுஷங்க எப்படி தாங்குவாங்கன்ட்டு தான் அந்த கடவுள் அந்த வழியெல்லாம் ஏத்துன்னு நார்மலா பேசிக்கா ஓரளவுக்கு அந்த அம்மா போட வச்சு படுக்க வச்சு ஒரு வாரத்துல ஒரு மாசத்துலயே ஒரு முத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. புட்டாரம்மன் முத்து, ஒரு முத்துக்கு ஒரு முத்தாரம்மன் முத்துன்னு அப்படின்ற ஒரு முத்து, நாவு முத்துன்னு இருக்கும். ஒரு முத்து மட்டும் வரும் நாக்குல, சாப்பிட முடியாது, தண்ணி குடிய நம்ம லைட்டா கீரிக்குனா காரமா இருந்தா எரியும் அப்படின்றோம். ஒரு முத்து நம்மளது பெருசா வந்தா கூட இன்னொரு முத்து இருக்கு இங்க அப்படியே செவுல பெருசா இருக்கும், முத்தாரம்மன் முத்துன்னுவாங்க. அது மாதிரி சில முத்து. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல வந்து வேண்டியெல்லாம் நெருப்பம் எரிப்பாங்க. ஏன்னா அது கிராம இதுல இருந்தே இருக்கு. யாருன்னா தப்பு தண்டா பண்ணிட்டோம் பிரச்சனை இல்லை, நான் உண்மைதான், நான் அந்த தப்பே செய்யல, நான் கரெக்டான ஆள் தான், அப்ப நான் என்ன பண்ணுவாங்க, நெருப்பு மெரிப்பாங்க, அழகு போடுவாங்க, நான் உண்மையாக தான் இருந்தேன், யாருக்கும் நான் துரோகம் பண்ணல, எந்த தப்பும் செய்யல அப்படின்ற சில விஷயங்கள்லாம் அந்த ஆடி மாசத்துல ஒன்று பண்ணுவாங்க, கிராண்டா பண்ணுவாங்க. இந்த அழகு போடுறது, கூண்டு அழகு போடுறது, இந்த ஊஞ்சல் தொங்குறது, அந்த கம்பி மேல தொங்குறது, ஊக்கு கொத்துவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய கிராண்டா ஒரு இடத்துல ஒரு மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க. லெமன்ல வந்து ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா கோத்துப்பாங்க, அழகு போட்டு செருப்பு ஆணி வந்து நடப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம், பால் குடம் எடுப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். இந்த 108 குடம் பால் அபிஷேகம் வந்து எடுக்கிறது வந்து அதுக்கு ஒரு வேண்டி இருப்பாங்க. குழந்தை பாக்கியம், இல்லை நல்ல கல்யாணம் நடக்கணும்,
குழந்தை நிற்காதவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை நிற்கணும், வீட்டில் பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு ஒரு வேண்டுதல். அதாவது இவங்க வேண்டுதல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு வச்சிருக்க மாட்டாங்க. ஆடி மாதம் இந்த மாதம் அதுக்கு போன வருஷமே வச்சிருப்பாங்க. இந்த ஆடி மாதம் வந்து நான் எனக்கு நடந்துச்சுன்னா சரின்ட்டு. அதனால தான் அவ்வளோ பேர் வந்து அந்த திருவிழாவை எடுத்து பண்ணுறாங்க. அதே மாதிரி வீட்டுகள்லேயும் கூழ் ஊற்றுவாங்க. சில பேர் வந்து இப்போ கூழ் ஊற்றிட்டு நிறுத்திடுறாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஊற்றிட்டு வந்து நிறுத்தக்கூடாது. ஏன் நிறுத்தக்கூடாதுன்னா அதனால சில பிரச்சனைகள் நடக்குது. கல்யாணம் ஆகாமல் போயிடும், வீட்டில் பிரச்சனை, உடம்பு சரியாமல் ஆயிடுவாங்க. எந்த ஒரு நோயோ புதுசாக வருதோ அது ஃபஸ்ட்டு அவங்களை சீக்கிரம் அட்ராக்ஷன் பண்ணும். ஏன் அப்படின்னா அந்த அம்மா வந்து நோய் தீர்த்தவன். இந்த ஆடி மாதன்றது வந்து பேய், பில்லி, சூனியம், காற்று, கருப்பு, அது இல்லாமல் முக்கியமாக இந்த நோய் தான். இந்த கூழ்ல வந்து பார்த்தீங்கன்னா கூழ்லேயும் வேப்பில போட்டிருப்பாங்க. ஏன்னா அது வந்து இயற்கை மருத்துவ வச்சின்னுவாங்க அந்த அம்மாவை. அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, எங்களால் முடியல, ஊற்ற பழக முடியல, இப்போ அதை வந்து பெரிய வேலையாக எடுத்துக்கிறோம், வருஷத்தில் ஒரு நாள் தான் செய்கிறோம், அதே சோம்பேறித்தனமாக எடுத்துக்கிறாங்க. அது ஏன் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வருஷத்தில் ஒரு நாள் தான் செய்ய போகிறோம். மாதம் மாதம் நம்ம யாரும் கூழ் ஊற்ற போகிறது கிடையாது, சரிங்களா? இப்போ என்ன பண்ணிடுறாங்க, அது முடியாதவங்க வந்து கேவுரு, கம்பு, கோயில்ல கூழ் ஊத்துறாங்க பாத்தீங்களா, கிராண்டா, அங்க வாங்கி கொடுத்துட்றாங்க. அவன் பண்ணலாம். அது வந்து கோயிலுன்றது பொது, யாரு வேணாலும் வாங்கி தரலாம். ஆனா நம்ம வீட்டுல ஊத்துற மாதிரி வராது. அது ஒரு சந்தோஷம். ஒரு குடும்பம் ஒண்ணு சேரும், பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேரும், அன்னைக்கு நம்மளுக்கு எதிர்பார்க்காத விஷயம் நல்லது நடக்கும். அந்த மாதிரி சில பலன்கள்லாம் இருக்கு. சில பேர் சொல்றாங்க ஆடி மாதம் வந்து கூழ் ஊத்துனா, அந்த ஆடி மாத வழிபாடு பண்ணா வந்து நல்ல செழிப்பான மழை இருக்கும் அப்படின்றாங்க. இது உண்மையா? கண்டிப்பா. ஆடி மாசம் முன்னாடியே பாருங்க மழை பெய்ய ஆரம்பிக்க போகுது. இப்பயே நார்மலா பொழிஞ்சிட்டு தான் இருக்கு மழை. இப்போ அடுத்த வாரம் ஆடி மாசம்னா இப்ப இந்த வாரத்துல இருந்து நம்மளுக்கு மூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆடி மாசம் கூழ் ஊத்த ஊத்த மழை பெஞ்சிட்டு, இப்ப ஆடி மாசம் மழை பெய்யுது, கூழும் ஊத்துறாங்க. அப்போ மட்டும் ஏன் கோல்டு? கூழுன்றது கம்பு கேவுருன்றது ஒரு கோல்டான விஷயம். அப்பயே அந்த ஆடி மாசத்துல கூழ் குடிச்சா மட்டும் எதுவுமே ஆக மாட்டேது. ஏன்னா தெய்வ சக்தி இருக்கு, ஒரு விஷயம் இருக்குன்னா அது அப்படிதான் நடக்கும்னா அது அப்படிதான் நடக்கும், சரிங்களா? அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆடி மாசம் அப்படின்னாலே எல்லா ஏரியாலையும் தெருவுக்கு தெரு ஒரு மாரியம்மா கோயில் இருக்கும். கண்டிப்பா. எதனால அம்மாக்கு உகந்தது அந்த மாதம்? அந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் சொன்னேன், அதனாலதான் அந்த ஒரு கதையை எடுத்தேன். இது ஒரு கதையே ஹிஸ்டரியே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா எதனால கூழ் ஊத்துறாங்க, எதனால இந்த கவுச்சி எல்லாம் படைக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த கவுச்சி எதனால படிக்கிறாங்கன்னா முட்டைக்கு ஒரு ரீசன் இருக்கு. முட்டை வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய தங்காம கருவே நிக்காம இருப்பாங்க பாத்தீங்களா. அந்த ஆடி மாசத்துல வந்து நைட்டு 12-1 மணிக்கு கும்பம் போடும். அந்த கும்பத்துல வந்து முதல் பொடியை அவங்களுக்கு தான் தருவாங்க, சாப்பாடு எல்லாம் தர மாட்டாங்க. அந்த ஒரு முட்டையை மட்டும் எடுத்து கொடுப்பாங்க. அந்த முட்டையை சாப்பிட்டோம்னா அடுத்த ஆடி மாசத்துல குழந்தையோட வந்து நிப்பாங்க. சூப்பருங்க. அந்த மாதிரி விஷயம் இருக்கு. இப்போ கோல் வந்து ஊத்திட்ட உடனே கருவாடுன்னு ஒண்ணு வைப்பாங்க. ஆமா, வாவ். கருவாடு வந்து நம்ம குழம்பு வைக்கிறதோட கருவாடை சுட்டு வைப்பாங்க. கருவாடு தலையை மட்டும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு அந்த கருவாடு ரொம்ப பிடிக்கும். அந்த கருவாடு தலையை சுட்டு அந்த நம்ம கும்பம் படையல் போறோம் பாத்தீங்களா, அது கீழே வச்ச உடனே அந்த வாசனைக்கு வருவாங்கன்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம். ஆனா இது யாருக்குமே தெரியாது, மறைச்சு பண்ணுவாங்க. இப்ப நீங்க வந்து கும்பம் தானே போடுறீங்க, கும்பத்துக்கு கீழே எதனா இருக்குன்னு பாப்பீங்களா? ஒண்ணுமே. கீழே துணி போட்டிருப்பாங்க, வைக்கோல் வச்சிருப்பாங்க, வைக்கோல் மேலே துணி போட்டு இலையை போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த வைக்கோல் தரை கீழே வந்து பாத்தீங்கன்னா சுட்ட கருவாடை வந்து கீழே வச்சிருப்பாங்க. அது அவ்வளோ நல்லது. நம்ம அந்த கருவாடை ஏன் வைக்கிறாங்கன்னா, இப்ப நான் அந்த ஒரு கோயில் எடுத்து பூஜை பண்றேன்னு வைங்களேன், இந்த வருஷம் நான் நல்லபடியா பண்ணிட்டேன், அடுத்த வருஷம் இதோட கிராண்டா ஏதாவது ஒரு வேண்டுதல், என் வீட்டுல நல்லது நடக்கணும், ஒரு கல்யாணம் நடக்கணும், எனக்கு எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டி வைக்கிறது தான் அந்த கருவாடு. இது கோயில்ல மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மலா ஒரு வீட்லயே சரி இலை போடுறோம் பாத்தீங்களா, வைக்கோல் போடாமே இலை போடுவோம். இலை போட்டு அந்த இலை கீழே ஒரு கருவாடு தலை சுட்டு வச்சு நம்ம என்ன மனசார யார் வேண்டாங்களோ அவங்க தான் அதை வைக்கணும். வேண்டி வச்சோன்னா நம்ம என்ன நடக்குமோ அடுத்த வருஷத்துக்குள்ள அது நடந்துடும். ஓ சூப்பருங்க. ஸோ இதுதான் அதோட ஐதீகம். ஆமா. ஓஹோ, வெரி குட் வெரி குட். சரி, அதே மாதிரி ஆடி மாசம் கடைசி அந்த வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா பாட்டெல்லாம் போட்டு மைக் செட்ல எல்லாம் செலிப்ரேட் பண்ணி அந்த மாரியம்மா கோயில் பக்கத்துல அந்த வாரம் கடைசி வாரத்தோட ஞாயிற்றுக்கிழமையில தீ மிதிப்பாங்க இல்லையா? தீ மிதிக்கும் போது தப்பான எண்ணத்திலயோ இல்ல தவறான ஒரு நோக்கத்திலயோ நம்ம அந்த தீயில இறங்குனா வந்து கண்டிப்பா அது நமக்கு சுட்டுடும், பெரிய லெவல்ல பிரச்சனை கொடுக்கும் அப்படின்வாங்க. அதே மாதிரி யாரோட அருள் இருக்கோ, அம்மா மனசு யார் வைக்கிறாங்களோ அவங்களால தான் அந்த தீ மிதிக்க முடியும்ன்றாங்க. கண்டிப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் காப்பு கட்டிடுவேன், நானும் நெருப்பு வச்சிடுறேன் அப்படின்னா யாரும். ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு நெருப்பு நம்ம மேலே பட்டாலும் ஐயோ எம்மான்னு பதறோம். அதுக்கான வந்து சொல்யூஷன்லாம் போட்டு
சரி பண்ணுறோம். போயிட்டு அவ்வளோ பெரிய அக்னி நெருப்பு இங்கேருந்து அது வரைக்கும் இருக்கும். ஆனால் நம்ம அசால்ட்டாக நடந்தே வருவோம். அந்த அம்மாவுடைய சக்தி தான். சரிங்களா? எதனால நெருப்பு மெரிக்கிறாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இது ஊர் கிராமத்துல இருந்து சென்னையில வரைக்கும் இப்ப வரைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வராங்க. ஆமா, இது உண்மைதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கனவி மனைவிக்குள்ள ஒருத்தர் பிரச்சனைன்னு வைங்களேன், சந்தேகம்னு வைங்களேன், நீ ஒரு தப்பான தொடர்புல இருக்க அப்படின்னும் போது, அப்போ அந்த நான் உனக்கு உண்மையா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெருப்புல மெரிக்கிறேன். நான் உண்மையா இருந்தா அந்த அம்மா நான் நெருப்புல மெரிச்சு வந்துருவேன், நான் பொய்யா இருந்தா அந்த அம்மா என்னை பொசிக்கிடுவாங்க அப்படின்ட்டு அது அப்பத்துல இருந்து அது படத்துல கூட வந்திருக்கு நிறைய விஷயத்துல. அதான் உண்மையே. சரிங்களா? அப்ப நடந்து வரும்போது அவங்க பொய்யா இருந்தாங்கன்னா சில சிம்டம்ஸ் அவங்க வந்து காப்பு கட்டும் போதே தெரிஞ்சிடும். இன்னைக்கு ஒரு நாள் காப்பு கட்டாங்கன்னு வைங்களேன், பெண்கள் வந்து சுத்தபத்தமா இருக்கணும். அப்போனா ஆயிடும் தலைக்கு இதுவாயிடுவாங்க, தலைமொழிக்கிடுவாங்க. அப்போனா ஆயிடும் கட்டுறதுக்கே ஃபர்ஸ்ட் விட மாட்டாங்க அந்த அம்மா. நீ தப்புன்னும் போது இப்ப இந்த காப்பு நாளைக்கு கட்ட போறேன்னா இன்னைக்கு அதோட ரிசல்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு தூரம். ஆமா, வீட்டுக்கு தூரம், ஏதோ ஒரு பிரச்சனை, உடம்பு சரியாம படுக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஒன்னொன்னு அந்த அம்மா எப்படி தருவான்னு தெரியாது. உனக்கு இதுதான் தருவா, நீ இல்லாம கூட போலாம், நீயே ஒன்று அழிச்சிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதான் ஒருத்தருக்கு அது எப்படி அந்த அம்மா கொடுக்குறாளோ. ஏன்னா நீ தப்பு பண்ணிட்ட, உண்மையா இருந்தா அது நம்மளுக்கு நெருப்புல அது பூதான், பாவப்பட்டவங்களுக்கு தான் அது நெருப்பு. ஓ, இதுதான் அந்த காலத்துல ஒரு படத்துல பூ மிதிக்கிறதுன்னு. ஆமா, இதான் உண்மை. பாவப்பட்டவங்களுக்கு நெருப்பு, உண்மையா இருக்கிறவங்களுக்கு அது பூதான். நானே மெரிச்சிருக்கேன் நெருப்பு. நான் வந்து 4 வாட்டி மெரிச்சிருக்கேன். சின்ன சந்தேகம், மணல் அடிச்சாலே சூடு கை தாங்காது. இந்த நம்ம ஸ்கின்ல இருக்க முடி எல்லாமே சுருண்டுரும் கிட்ட போனாலும். ஆனா ரொம்ப ஹெவியா எப்படி சொல்றது, பிராய்லர் கோழி ஹீட் பண்ற மாதிரி அப்படி இருக்கும். ஆனா நம்ம அசால்ட்டா நடந்து போயிட்டு வந்துடும். தெய்வ அருள் இருக்கு எல்லாம். இப்ப நான் வந்து சாமியார் அப்படி இல்லை, நார்மலாவே சில பேர் வேண்டின்னு இருப்பேன். அப்ப அவங்களுக்கு தெய்வம் அப்படிங்கிற தெய்வ சக்தின்னு இருக்குதான். நம்ம மேல ஒரு தப்பு இல்லை, நம்ம மேல எந்த ஒரு இதுவும் இல்லை, குற்றச்சாட்டம் இல்லைன்னும் போது நம்ம கடவுள் புண்ணியத்துல பாரத்தை போட்டு இறங்கி போயிட்டே இருக்கோம். இன்ன வரைக்கும் யாருக்கும் எதுவுமே ஆகல. ஆனா நீங்க சொல்லாம எனக்கு ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டு இல்லைன்ட்டு சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாதிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, இல்லை நீ பண்ண தப்புன்றது அவங்களுக்கும் தெரியும். அவங்க அந்த தெய்வத்தை விளையாட்டா தெரியும். ஆனா அவங்க நெருப்புல வீழ்ந்துதான் எழுந்தாங்க. அப்படியே ஸ்கின்னு, இந்த கால், இந்த தொடை, இந்த வயிறு பகுதி, இந்த மாறு பகுதி, அந்த இடம்லாம் டோட்டலா. அப்போ அவங்க வந்து விளையாட்டா எடுத்துக்கிறது. நெருப்பு இருக்குதுன்னா சாமிக்குது. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் எப்பயோ பண்ண தப்புக்கு 1 மாசத்துக்கு நம்ம ஒழுங்கா கரெக்டா ப்ராப்பரா இருந்தலாம் சாமி கிட்டனாலும், செஞ்ச குற்றத்துக்கு தான் அங்க நீ உண்மையா பொய்யான்றது தான் அந்த நெருப்பே உனக்கு வச்சது. நான் எப்பயோ பண்ணேன், 1 மாசம் நான் வந்து தெய்வத்துக்கு கோயில் பெருக்கிறேன், கோலம் போடுறேன், சாமி அபிஷேகம் பண்ணா தெய்வம் ஒத்துக்குமா? 1 மாசத்துல அப்ப மனுஷனுக்கும் தெய்வம் கொண்டாது வித்தியாசம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நீ செஞ்ச குற்றம் உண்மையா பொய்யான்றதுதான் அந்த நெருப்பு. நான் வந்து அப்போ பண்ணேன், இப்போ ஒண்ணுமே பண்ணல, நம்ம சும்மா தானே, 1 மாசம் தானே. அப்போ அந்த 1 மாசம் உண்மையான தெய்வத்துக்கிட்ட அந்த வேலை நடக்கவே நடக்காது. சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆடி மாசம் நம்ம மாரியம்மாக்கு உகந்தது, அவ்வளோ ஒரு சிறப்பான தெய்வ வழிபாடு பண்றோம். எதனால ஆடி மாசம் வந்து புதுசா கல்யாணம் பண்ண தம்பதிகளை ஏன் பிரிக்கிறாங்க? அது கடவுளோட மாசம் தானே? கண்டிப்பா, சரியான கேள்வி. ஏன் தம்பதிகளை பிரிக்கிறாங்கன்னா, ஒண்ணு சேர்ந்தா குழந்தை பிறக்காதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒன்று சேரக்கூடாது, நீ உங்க தாய் வீட்டில் இருக்கணும், நான் எங்க வீட்டில் இருக்கணும், அப்பதான் குழந்தை நல்லபடியா பிறக்கும், ஊனமுற்றம் இல்லாம, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா, அது அந்த காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் அதை பின்பற்ற வேண்டிய விஷயம். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். நான் சொன்ன பாத்தீங்களா, மரத்தாண்ட போனா நம்மள பேய் காத்து கருப்பாச்சு. ஆனா ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. இதை நம்ம சொன்னா இது பண்ண மாட்டோம். அதே மாதிரி இது கூட நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு பெரிய ஜோதிடர் ஒருத்தர் சொன்னார், புரட்டாசி மாசம் வந்து கவுச்சி சாப்பிடலாமா. ஏன் வந்து புரட்டாசி மாசம் கவுச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, புரட்டாசி மாசத்துல வந்து ஏதோ சொல்றாங்க, இந்த நமக்கு வந்து இந்த மீன், இந்த நண்டெல்லாம் வந்து ஏதோ இதுவாகும், அது நமக்கு செரிமானம் ஆகாது. செரிமானம் ஆகாத கோசம் சொன்னா கேட்க மாட்டீங்க. அதனால அந்த 1 மாசம் வந்து புரட்டாசி நாங்க வச்சுட்டோம். புரட்டாசின்னு வச்சுட்டோம்னா நம்ம ஃபுல்லா தினைக்கும் இந்த வருஷம் ஃபுல்லா நான்வெஜ் கவுச்சி. என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் இந்த கார்த்திகை தீபம், இந்த சபரிமலைக்கு போகும்போது, இந்த கிருத்திகை மாசம், இந்த அமாவாசை, இந்த நாட்கள், இந்த மாசத்துல 1 நாள் 2 நாள் தான் இருக்க முடியும். மேக்சிமம் யாரா இருந்தாலும் சரி ஒரு 10 நாள் வைங்களேன். ஒரு மண்டலம் 48 நாள் 42 நாள் கூட இருக்கிறாங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் நீங்க மாறிடுறீங்களே. அதனால நம்ம உடம்புல வந்து இந்த கீரை, இந்த காய்கறிகள், இதை நம்ம உடம்புல ஏத்துக்க மாட்டோம். அந்த 1 மாசம் நீங்க கரெக்டா வச்சிட்டோம்னா அப்பனா ஃபுல்லா டோட்டலா நம்ம உடம்புல இருக்க அழுக்கு, கிருமி நாசினிகள்லாம் வெளியேற்றப்படும்.
அதனாலதான் புரட்டாசி மாசம் வச்சுட்டு கவுச்சி சாப்பிட பெருமாளுக்கு உகந்த நாள். பெருமாளுக்கு உகந்த நாள் தான். நீயும் நல்லா இரு. சனிக்கிழமை சாப்பிட்டா வந்து நோய் வரும்னு அப்படிலாம் கிடையாது. இந்த ஆடி மாசம் மீறி தம்பதிகள் ஒண்ணு சேர்ந்துட்டா சித்திரை மாசம் குழந்தை பிறக்கும், சித்திரை மாசம் பிறக்கிற குழந்தை வந்து அப்பனை முழுங்கிடும்ன்றாங்க. இதெல்லாம் உண்மையா இல்ல என்னது? கண்டிப்பா இது. ஏன்னா சில பேர் வந்து அப்படியே இன்னமும் மாறாம இருக்காங்க. அதான் சொல்றேனே, நீ ஒன்று எடுத்தனா நான் அதுக்கு டபுளாக தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மைண்ட் செட்டு தான். எல்லாரையும் நான் பார்க்குறது எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. அதில் யாருமே ஒன்று வரைக்கும் மாற்றலை. அவங்க எப்போ மாறாங்களோ அதை பற்றி நான் பேசாமே நானே விட்டுருவேன். நீ நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்கக்கூடாது. நீ எப்படி இருக்கியோ நான் உனக்கு மேலே டபுளாக தான். நம்மளா இருக்கலாமே. அது யாருமே ஏன்னா அப்போ என்ன விதைச்சாங்க அது இன்ன வரைக்கும் அறுவடை அப்படியே தான் போயிட்டு இருக்கே தவிர அதில் கொஞ்சம் கூட சேஞ்ச் மாற்றமே கிடையாது. அந்த மாதிரி விஷயத்துல இருக்கும்போது என்ன நான் எப்படி மூட நம்பிக்கைன்னு சொல்றதா இல்லை இவங்க பண்றதா ரீசனா இல்லை நம்ம ஆன்மீக ஃபீல்டில் வந்து நம்ம தப்பா கற்றுக்கிறோமா அப்படின்ற கேள்வியெல்லாம் எனக்கே இருக்கு. ஓகே, கடைசியா ஒரே ஒரு கேள்வி. ஆடி மாசம் என்னென்ன விஷயங்கள் கட்டாயமா பண்ணக்கூடாது? ஆடி மாசம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னா யார் வீட்டுக்கும் வந்து அனாவசியமா போகக்கூடாது. சரிங்களா? ஆடி மாசத்துல வந்து கோயிலுக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து எப்படி சொல்றது பாத்தீங்கன்னா தண்ணி கூட குடிக்கக்கூடாது. ஏன் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னா தீட்டு நம்ம எல்லா இடத்துல போய் நீங்க தீட்டா இருக்கீங்களா சுத்தபத்தமா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்கலாம் முடியாது. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்ற கேள்வி? அந்த மாதிரி விஷயத்துல அவங்க வீட்டுக்கு மெயினா போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நம்ம ஆடி மாசம் சுத்தமா இருக்கணும் நம்ம நினைப்போம். ஆனா நம்ம எல்லாரும் கூட வந்து டிராவல் பண்ணுவோம். நம்ம ஒரு ஃப்ரெண்டோ தெரிஞ்சவங்களோ ஒரு டிராவல், இப்போ நம்ம ஒரு ஆட்டோ வேன்லேருந்து ஜாப் முடிச்சுட்டு வரோம், ஒரு ஆட்டோவில் போகிறோம், எல்லாருமே சுத்தமாக இருப்பாங்களா நம்மளால கெஸ்ஸிங் பண்ணி சொல்ல முடியாது. நம்ம எப்படி இருக்கோம் அது போதும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்வி வந்து கடவுள் ஒருத்தரை கேட்டார். இது உண்மையில் நடந்த விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 48 நாளைக்கு மாலைலாம் போட்டுன்னு சாமி பட்டை கிட்டலாம் வச்சுன்னு புது வேஷ்டி புது துண்டுலாம் போட்டுன்னு சாமியை பார்க்க வர்றாரு. ஒருத்தர் குடிச்சிட்டே கோயிலுக்குள்ளே போகிறாரு. கடவுள் சொல்றாரா இவன் பொய்யா வரான், என்ன பார்க்கணும்னு கோசம் பொய்யா வரான். யாரு இந்த 48 நாள் மாலைகள்லாம் போட்டுன்னு வரான் பாத்தீங்களா, அவன் வந்து அவனா வரான். கடவுள் அப்பயும் கடவுள் நீ யாரு, யாருக்கோசமே மாறாத, நீ உண்மையா இருந்தா போதும். ஏன் அப்ப குடிச்சிட்டு நாங்களும் கோயிலுக்கு அப்படி கிடையாது. நீ நம்மளா இருக்கலாமே. நம்ம ஒருத்தரை பார்க்கறதுக்கு அப்போ ஒரு வேஷம் போட்டுன்னு போறோம். உங்களுக்கு புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்? 48 நாள் அது தப்பு கிடையாது. ஏன்னா அன்னைக்கு 48 நாள் நீ வந்து எந்த ஒரு நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன், சுத்தபத்தம் ரொம்பமா இருப்பேன். ஒரு நாள் குளிக்கிறது 2 வேளை குளிப்பேன். நம்மளோட உடம்ப நம்ம வந்து சுத்தம் படுத்திட்டே இருக்கோம். அந்த மாதிரி விஷயத்துல வந்து கடவுளே வந்து கேட்குறாரு, நீ யாரு, யாருக்கோசமும் வந்து நீ இது பண்ணாது. அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. ஒரு கோயிலுக்கு போயிட்டு நல்ல எண்ணத்தோட போயிட்டு வரணும். இந்த ஆடி மாசத்துல இவங்க அழியணும், இவங்க கெட்டு போனோம்லாம் பழம்லாம் சொருக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய நடக்கும் இந்த மாதிரி. இப்போ ஏன்னா இப்போ அந்த காலகட்டம் தான் இது. இவங்க நல்லா இருக்காங்களா தாடிக்குள்ள நான் அவங்கள மாதிரி டபுளாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அந்த எண்ணெய்லாம் வச்சுட்டு கோயிலுக்கு போகக்கூடாது. ஒருத்தரை கெடுக்கணும்னு நினச்சி கோயிலுக்கு போகக்கூடாது. ஒருத்தர் வீட்டுக்கு போகலாம் கொள்ளலாம் எல்லாமே பண்ணலாம், சுத்தமாக இருக்கணும். ஒருத்தவங்க வீட்டில் போய் கட்டிலில் உட்காரக்கூடாது, பாயில் உட்காரக்கூடாது. அவங்க எப்படி இருந்திருப்பாங்க நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் பண்ணக்கூடாத விஷயங்கள். சரிங்களா? கெட்ட எண்ணம் இல்லாமல் இருந்தாலும் இது எதுவுமே இருக்காது. இதெல்லாம் பண்ணாம இருந்தாலே நல்லா இருக்கும். சூப்பர் முனீஸ்வரன் ஐயா. அதாவது ஆடி மாசங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது மற்றும் அதோட சிறப்பு வழிபாடுகளை பத்தி நிறைய சொன்னீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.